கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிப்பிக்கும் பண்ணிகள் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை தேடுகிறது. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இன்றைய நாள் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்த செய்திக்கு நாம் கடந்து செல்லும். புஸ்தகம் 49 அதிகாரம் 13 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கனிக்கூர், பர்வதங்களே கம்பீரமாய் விளங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். இந்த தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். அல்லவே வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கனிகூர், பர்வதங்களே கம்பீரமாய் விளங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு இரக்கம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கம். இல்லையா? இந்த வேதவசனத்தினுடைய அடிப்படையான காரியம் இது. எசேயா தீர்க்கதரிசியின் நாட்களில் தேவஜனம் ஆண்டவருடைய அநேக ஆலோசனைகளுக்கு செவி கொடாமல், கீழ்ப்படியாமல், தேவனுக்கு விரோதமான பொல்லாத பாவங்களை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் அனுப்பியும், எத்தனை தீர்க்கதரிசிகள் அனுப்பியும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போய் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அசட்டை பண்ணி, ஊழியக்காரர்கள் எல்லாம் அற்பமாய் எண்ணி, அவர்கள் எல்லாம் உதறி 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 தங்களுடைய விருப்பமான பாவங்களில் நடந்து 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 தேவ பாவம் மூட்டி 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 ரொம்ப கோபம் விட்டுட்டாங்க. இல்லையே? தேவன் என்ன செய்யுது? ரொம்ப கோபம் விட்டுட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இல்லையே? அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் விட்டுறது நிமித்தம் தேவ கோபம் அவர்களுக்கு மேல் இருக்கிறது. அதனால் எசேயா தீர்க்கதரிசி மன்றாடி கொண்டே இருக்கிறார். மன்றாட்டு கொண்டும் பதில் இல்லை. ஆனால் ஆவியானவர் என்ன செய்ய போகிறார் என்கிறதை என்ன செய்கிறார்? எசேயா தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். இல்லையா? நம்ம வாசித்ததான வாக்குத்தத்தத்துக்கு கீழே சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்றார்கள். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்றார்கள். எப்போ? இங்கே எசேயா தீர்க்கதரிசியும் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலிலும், எசேயா தீர்க்கதரிசி 49 ஏறக்குறைய 41க்கு மேல எல்லா காரியம் இப்படிதான் இருக்கிறது. அல்லையா? அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறதும், அந்த சிறையிருப்பில் அவர்கள் செல்லும் போது அவர்களை தேவன் கூர்மையும் 49 வாசிக்கும் போது அங்கே எழுதுகிறார், இல்லையா? கீழே வாசிப்போம், 15 வாசிப்போம். தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்றார். உன் மதில்கள் எப்போதும் ஒரு மதில் வச்சிருக்கேன். இந்த மதிலுக்கு நோக்கம் என்னன்னா அவ்வளவுதான். இந்த மதில் உயரத்துக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை வரணும். அந்த மதில் உயரத்தை தாண்டி என்ன செய்யக்கூடாது? பிரச்சனைகள் என்ன செய்யக்கூடாது? வர கூடாது. தேவன் கட்டளை எடுத்திருக்கிற வந்திருக்க பிரச்சனை வந்திருக்கு. ஏன் பிரச்சனை? இந்த ஜனங்கள் தேவனுக்கு செவிகொடாமலும் கீழ்ப்படியாமலும் போய் தேவனை மிக மிக அதிகமாய் கோபம் ஊட்டினது நிமித்தம் இவர்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தண்டனையின் தீர்மானத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் கடந்து செல்லும் போது
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. 14. நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். எங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே உள்ளது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. எஸ்ஐயா சொல்லுகிறான், எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அதே வார்த்தை இங்கே எரேமியாவும் சொல்லுகிறான். நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி. சத்துருக்கள் வசமாக தாண்டி போகும்போது என்ன நடக்கும்? சத்துருக்கள் கையில் ஒப்படைச்சாலே என்ன நடக்கும்? ஒரு சத்ரு கையில் ஒரு ஆளை கிடைச்சாச்சு. இப்ப நான் ஒரு ஆளுக்கு சத்ரு, அந்த சத்ருவுக்கு கையில என்ன நான் போய் ஒப்படைச்சா என்ன ஆகும்? காரணம் ஒப்படைக்கிறதுன்னு சொல்லி இந்த சத்ருவை தாண்டி தான் நான் போனோம், இந்த சத்ருவை தாண்டிட்டு தான் போனோம். அப்படின்னு சொல்லி இந்த சத்ருவை என்ன செய்யணும்? ஒப்படைச்சுதான் ஆகணும். அப்போ ஒப்படைக்கும் போது என்ன ஆகும்? சத்ரு தனக்கு இஷ்டமானது நடக்குது. சத்ரு செய்ய நினைச்சதெல்லாம் நடக்குது இல்லையா? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் உண்டு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இல்லையா? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் உண்டு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில். காரணம் சத்ரு தனக்கு இஷ்டமானதை செய்கிறார். ஆனா ஒரு சத்ரு இல்ல, சத்ருக்கள் வசமாக நான் உங்களை என்ன செய்வேன்? தாண்டி போக எந்த சத்ருவுக்கும் கை ஒப்பு கொடுத்தாலும். படிச்சு பாருங்க, புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை சேர்த்து வாசிக்கிறேன். என்னை வெளிச்சத்திலே அல்ல ஆழ்த்து நடக்கிறதா. இப்ப அந்த விஷயம் என்னன்னா, இருட்டிலாக நடக்கணும், கண்ணொன்னும் தெரியாது. எப்படி ஆவிக்குரியாதுன்னா கண்ணொன்னா தேவ வசனத்தை பற்றி தெரியாது, ஆவிக்குரிய காரியங்களை தெரியாது, எந்த ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவனுங்கிற பெயரில் போயிட்டே இருக்கிறோம். அது இருடிலே. வெளிச்சம்னா தேவ வசனம். அல்லேலூயா. புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம், புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகம் புலம்பல். அல்லேலூயா. அவர் என்ன வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையே நித்தமும் எனக்கு விரோதமாய் இப்ப நடக்கும். கர்த்தருடைய கை எரேமியாவுக்கு விரோதமா இருக்கிறாங்க. இது எரேமியாவை குறிச்சு இல்லை, இது தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரிட போகிற கொடிய தீமை நாட்கள், ஏறக்குறை பாபிலோன் சிறையிருப்பில் 70 வருஷ காலம் தவிக்க போகிற அந்த தவிப்பை குறித்துதான் இங்கே தீர்க்க தரிசனமாய் தீர்க்கதரிசி உரைக்கிறார். ஆனால் அவருடைய காலம் நீட்ட கொண்டிருப்பி இந்த 70 வருஷம் எவன் எப்படி மோகினால் என்ன செய்ய முடியாது. எப்படி அழுதாலும், எப்படி புலம்பினாலும், எத்தனை கண்ணீர் வடித்தாலும், இந்த 70 வருஷ காலம் சிறையிருப்புக்கு போன பிற்பாடு அந்த சிறையிருப்பில் இருந்து அவர்கள் பட வேண்டிய பாடுகள், வேதனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், இல்லாய்மைகள், எல்லாம் இழந்து போகிற அனுபவங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். சத்துருக்கு கையில் ஒப்பு கொடுத்த பிறகு அதை தாண்டி போகணும். இதை நீ என்ன செய்வேன்? தாண்டி இன்னொரு சத்துரு கையில போகணும், அந்த சத்துரும் தாண்டி போகும். ஆனா சத்துரு என்ன செய்ய நினைக்கிற அதை எல்லாம் செய்யும். சித்திர வேலை எல்லாம் செய்யுது. சங்கரா தீர்க்கதரிசனம் விட்டுருக்காரு இல்லையா? சங்கரா தீர்க்கதரிசன புஸ்தகம், சங்கரா புஸ்தகம் தெரியுங்களா? அதனுடைய 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. இதோ நான் சித்திர வேலை நிறைவேற்றி
இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி சித்திர வேலை எதுக்குன்னா நமக்கு மேலே இருக்கிற அக்கிரமத்தை எல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? தொடர்ச்சி நீக்கிறதுக்கு தான். எல்லா அக்கிரமத்துக்குள்ள தண்டனை இந்த பூமியில என்ன செய்யணும்? அனுபவிச்சு தீர்த்தே ஆகும். நீதிமான் பூமியிலே சரி கட்டப்படுகிறான். அவன் சரி கட்டப்படுவதற்கு தேவன் ஒப்பு கொடுக்கும் போது சத்துருக்களின் கையில் ஒப்படைக்கையில சித்திர வேலை வரும். இல்லையா? சித்திர வேலை எதுக்கு? சித்திர வேலை எதுக்கு சொல்லுங்க? அழகு கொடுத்தது. நம்மள அழகு படுத்துறதுதான் என்ன செய்யுத சித்திர வேலை. என்ன அழகு? ஆவிக்குரிய அழகு. வேதம் சொல்கிறது, என் பிரியமே பழுது. இப்படி ஆண்டவர் சொல்லணும்னா சில காலம் சத்துருக்கள் வசமாக நமக்கு செய்யும். அது எதனால தாண்டி போகணும்? இது தேவனுடைய கோபத்தினாலே, தேவனுடைய இறைச்சலினாலே நம்மளை அடிச்சு சந்திச்சு நரகத்துக்கு கொடுக்க வேண்டிய கோபத்தினாலே தேவ தங்களை ஒப்பு கொடுத்தது. ஆனா நரகத்துக்கு தப்பி தேவன் நம்மை அழகுப்படுத்தி அவர் என்ன செய்வார்? நம்மளே மேன்மைப்படுத்துவார். வாசிக்கிறதான தரிசன புத்தகம் திரும்பவும் 49 அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 49 அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது. 49:3 அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் மகிமைப்படுவேன். நீ தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட்டவன் தான், சத்துருக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட்டவன் தான். அநேக பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக, தீமைகள் வழியாக, இழப்புகள் வழியாக, கஷ்டங்கள் வழியாக, எட்டாய்மை வழியாக நான் ஒண்ணு நடந்துட்டு இருக்கிறேன். உண்மைதான். உலகத்துக்கு பழி சொல்லும் தூஷிப்பு ஏதுவான பாத்திரமாக ஒண்ணு வைத்திருக்கிறான். உண்மைதான். ஆனா நீ தாசன், நான் உன்னில் பாக்கியப்படுவேன். எப்படி மகிமைப்படுவாரா? எப்படி மகிமைப்படுவார்? அவன் வீடும் தாவுமாய் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை நம்பினதே எதுக்குன்னு சொல்கிற அளவுக்கு வீடும் தாவுமாய் அவருடைய வாழ்க்கை கூடுகிறது. அல்லையா? அப்படி வீடும் தாவுமாய் நம்ம 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை, விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமாய் என் பலன் என்ன செய்கிறேன்? வீணும் வியர்த்தமாய் என் வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால நம்பிக்கை மட்டும் என் பலன் என் தேவனிடத்தில், என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் தேவனிடத்தில். இப்போ இந்த வார்த்தையுடைய ஆழம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் 10 நாட்களில் பாபிலோன் சிறையிருப்புக்கு போகிற ஏற்கனவே இஸ்ரவேலர்களை அசீரியருடைய கையில் ஒப்புவித்து அசீரியா முழுவதையும் தேவன் அழித்து விட்டார். அது இஸ்ரவேலை முழுவதும் அழித்து விட்டார். இஸ்ரவேலுங்கிற 10 கோத்திரத்தை தேவன் அழித்து விட்டார். பூமியில் எங்கும் சிதறி போக பண்ணினார். அதே வழியில இப்ப யூதாவை இஸ்ரவேலை போல அதே வழியில் நடக்கிறவர்களா இருக்கிறபடியால் இந்த யூதாவையும் அதே போல தீமைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார். ஆனால் இஸ்ரவேலுக்கு முந்தி செய்தான், யூதாவுக்கு கொஞ்சம் பிந்தி செய்தார். இப்பிந்தி செய்கிற காலத்தில் இந்த யூதாவுக்கு இப்படி செய்யணும்னு அவருக்கு என்ன இல்லை, யூதாவுக்கு இப்படி செய்யணும்னு விருப்பம் இல்லை, தேவனது விரும்பல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமலும் கீழ்ப்படியாமலும் தேவனுடைய வழிகளை பகுத்தறிந்து அவைகளில் நடவாமலும் இருந்த கொடிய சொல்லும் போது சொல்லுகிற வழிகளிலே நின்று
பூர்வ பாதைகள் என்று கேட்டு நல்லவன் என்று வந்து பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இறைவனின் பாடுதல் உண்டாகும் என்றார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் என்ன செய்யல? வழிகளில நின்று பூர்வ பாதை எவைன்னு கேட்டு நல்ல வழி எது ஒன்று பார்த்து என்ன செய்யல. ஒரு நாள் என்னது, ஒரு நாள் ஒரு சபைக்கு போனோம், அந்த சபையில கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு கொஞ்சம் அனுபவம் கிடைச்சதுனால கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு வேற கொண்டே இல்லையே அடுத்த இடத்துக்கு போனோம். அல்லையா அல்லையா அல்லையா? அப்புறம் பெருக்கி மேய்கிற ஆடுகளாம் ஒவ்வொரு இடங்களிலும் போயிட்டே இருக்கு, பெருக்கி மேய்க்கும். அல்லையா? ஆனா ரூத்து அவன் ஒரே பயம் நினைச்சு, ஒரே பய நிலத்திலே அவள் என்ன செய்து கொண்டிருந்தார்? கோதுமை மணியை பறக்கி கொண்டு காலா பறக்கி கொண்டிருந்தார். அவளுக்கு இறக்கம் செய்யும்படிக்கு அந்த வயநிலத்தில் உடையான், அல்லையா, அந்த வயநிலத்தின் உடையான் அந்த இடத்துக்கு அவளை பார்த்தவுடன், அவளை விசாரித்தவுடன், அவளை இன்னாருக்கு மருமகள் என்ன இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று அடைந்து கேள்விப்பட்டு அவளிடத்தில் சொல்கிறார், இந்த இடத்திலே என்ன நீ வேற எந்த வயநிலத்துல போனா இங்கேயே உனக்கு மகன் நீ என்ன செய்ய. அப்புறம் வேலையாட்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்கள் சில கதிர்கட்டைகள் என்ன செய்யுங்க, கீழே போட்டுருங்க, அதான் ஏறிட்டும். அல்லையா? நீ எனக்கு தேவையானதெல்லாம் அதே நிலத்தில் தேவை. ஆனா அங்கேயும் பறக்கி மேய போனா உனக்கு ஒன்று கிடைக்கும். அல்லையா? பறக்கி மேய்ச்சல் என்ன செய்ய முடியும்? ஒரு வயநிலத்தில் பொன்னி அரிசி, ஒரு வயநிலத்தில் சம்பா அரிசி, ஒரு வயநிலத்தில் ரேஷன் அரிசி, ஒரு வயநிலத்தில் என்னது பச்சை அரிசி. அல்லையா? இப்படி பல அரிசிகளை வச்சுக்கிட்டு சோறு சப்பி இருக்கிறோம். ஒரு வயநிலத்தில் போனோம் சியோ ரைஸ் வாங்கிட்டு, ஒரு இடத்துல போய் செங்கல்பட்டு வாங்கிட்டு சியோ செங்கல்பட்டு போட்டு வேகிச்சு பாருங்க என்ன ஆகும். வேகாது. அது மட்டும் இல்ல, வேகாத்தது வேகிறதுக்கு காத்திருந்தா இது அடி என்ன ஆகும்? பறக்கி மேயக்கூடாது. ஒரே வயல் நிலத்துல தேவன் நினைச்ச வயல் நிலத்துல பொன்னி அரிசின்னா பொன்னி அரிசி. பிரியாணி கேட்கிற அரிசிக்கு பேர் என்ன? பாஸ்மதி. பாஸ்மதி ரைஸ்னா பாஸ்மதி ரைஸ். ஆமா, இந்த பாஸ்மதியிலே இருந்து விடணும். பாஸ்மதி கொஞ்சம் விலை கூடுதல், யாராவது 250 300 எல்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு அதுக்கு ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு ஒவ்வொரு பேரு. அதுலயே பாஸ்மதி ரைஸ்னா பாஸ்மதியிலேயே வேகணும். அந்த வயநிலத்துல அதனையும் வச்சுக்கணும். அல்லையா? அதை போட்டா அதுக்கு வரங்க. பொன்னிக்கு போட்டா பொன்னி கிடைக்கும், ஜெய்க்கு போட்டா ஜெய கிடைக்கும், சிஏக்கு போட்டா சிஏ கிடைக்கும், செங்கல்பட்டு கேட்டா செங்கல்பட்டு. அல்லையா? அவள் போய் எதிர்ச்சியா போய் சேர்ந்தது யாரு? போவாசின் மயங்கில். போவாஸ் யாரு? அவளுக்கு சுதந்திரவாதி. அவளுடைய எல்லா எல்லா குறைவும் போக்கி எல்லா ஆசீர்வாதத்திலும் ஏற்று வம்ச வரலாறு அவளுடைய பெயர் உட்படுத்தத்தக்கதா அவளை கத்தர் கண்டார். இதன் வாசத்துடைய கத்த தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இறக்கமானது. அங்கு பறக்கி வைக்கிற அனுபவங்கள் எல்லாம் விடணும். ஒரே வயநிலத்தில் கர்த்தர் உண்டு என்ற நம்பிக்கையோட உட்கார்ந்து காத்திருக்கணும். தேவன் வயநிலத்தில் உங்களுக்கு தேவையானதை கட்டளையிடுவார். போவாஸ் வந்து சந்திக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிடணும். போவாஸ் வாழ்ந்த வரைக்கும் என்ன செய்வாங்க? வளர்ந்த போவாஸ் வாழ்ந்த வரைக்கும் என்ன நடக்கும்? வயநிலத்தில் காணாமறக்க வந்திருக்கிற ரூத் என்ன செய்யும்? பிறக்கிறதுக்கு இதுவான வேலைக்காரங்க சின்ன சின்ன திட்டு கொடுப்பான். காலமான பறக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பறக்குவா. ஆனா என்ன அது என்ன
குற்றச்சாட்டு ஐயோ என்னெல்லாம் வேலை ஒன்று அதெல்லாம் அங்க நடக்கும் இல்லையா? ஆனா போவாஸ் வந்து சந்திக்க வரைக்கும் தான் அவருடைய கண்டிப்பு கடிந்து கொண்டது, எரிச்சது, துர்க்கணம், துர்க்கிரியர்கள் நம்ம சந்திக்க வேண்டும் அல்லையா? போவாஸ் வந்து உங்களை சந்தித்தார். எந்த ஆடுகள் உங்களை குறை சொல்லி முறுமுறுத்து தாராபறக்க விடாம, கோதுமொழி மறக்க விடாம, முடக்கி தடுத்து பல சூது வாது சற்பனைகளை எல்லாம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு பெட்டி பாம்பு போல அடங்கி நிற்கும். போவாஸ் கட்டிடம் நீங்கள் கால சிலதை அறுத்து விடும் போது கதிரிகளே அறுத்து விடும் போது சிலதெல்லாம் தலையில விட்டு விடுங்கள், கட்டுகளை விட்டு விடுங்கள். இருந்தா பயங்கரத்தில் காலா பறக்கிற இந்த கோதுமை மணியை பறக்கிற அவளுக்கு என்ன உண்டாகணும்? ஆகாரம் உண்டாகணும் அல்லையா? அப்படி தேவன் செய்கிறார். நல்லது. அப்போ சத்துருக்களின் கைகளில் நம்மை ஒப்புவிக்கும் போது அந்த சத்ரு நம்மிடத்தில் சித்திர வேலை செய்து நம்மை அழகுபடுத்தி அவ்வளவு துன்பங்கள் உபதிரங்கள் நமக்கு தருவோம். அந்த துன்பங்கள் உபதிரங்கள் தரும்போது அது தேவன் நம்மில் சித்திர வேலையை நடத்துகிறது. என்ன சித்திர வேலை? ரோமர் 5:5-2 வாசி. விசுவாசத்தினால் பெற்று நின்று கொண்டிருந்து தேவ மகிமை அடையணுங்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, நீ உபத்திரவம் வந்தாத்தான் நமக்கு என்ன வேணும்னா பொறுமை. அப்ப பொறுமை வந்தா பிறகு உண்டாகும். என்ன பண்ணிச்சா? இன்னும் பொறுமை, இன்னும் பொறுமை. ஒரு சீக்கிரம் பொழுதும் பொறுமையா இருக்கிறார், நீடிய பொறுமையா இருக்கிறார். ஒரு அனுபவம் எனக்கு ஜீவியத்தில் வரும். இந்த நீடிய பொறுமையில எவர்கள் பழகுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் சாந்த சுபாவங்களாய் நடந்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல உத்தமர்களாய் மரணம் வரையும், அதாவது சிலுவையின் மரணம் வரையும் கீழ்ப்படிய தங்களை ஒப்புள் கொடுத்தவர்களாய் மாறிவிடுவாங்க. அப்படிப்பட்ட சித்திர வேலை. அப்ப பொறுமை நமக்கு என்ன கொண்டு வரும்? பரீட்சையும். பரீட்சை நமக்கு என்ன கொண்டு வரும்? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? பரீட்சை நமக்கு என்ன கொண்டு வருமா? இனி என்ன வந்தாலும் பெரிய பழைய காலத்துல தாய்மார் எல்லாம் சன்னியானம் முடிஞ்சதும் மொத்தம் பிரசவத்துக்கு போடுற வேதனைய அவங்க சொன்னது போல செய்வாங்க. உரல்னா உரல் இடிப்பாங்க, வெள்ளம் கொண்டு சொன்னா வெள்ளம் கொஞ்சுவாங்க, கடத்திற்கு தண்ணி இழுக்குன்னு சொன்னா இழுப்பாங்க. அப்படி உடல் சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான வேலைகளை பழமக்காரங்கள் செய்யும் போது அவங்க ஆனாலும் முதல் பிரசவம் எப்படி இருக்கும்? பயங்கர கலக்கம், பயம், பலவிதமான சாரீரிக போராட்டம், மானசீக போராட்டம் எல்லாம் இருந்து ஆடப்பட்டு கலக்கிட்டு இருக்கு. முதல் பிரசவம் முடிஞ்சது, 2வது குழந்தை விரும்பாங்க. நீங்க என்னது 2வது குழந்தை பிறகு போய் சொல்லுங்க. 2வது குழந்தை பிறக்கும் போது என்ன இல்லை? முதல் பிரசவத்திலே பெற்றெடுக்கும் போது அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு ஆளுக்கு 2வது பிரசவிக்கும் போது என்ன இல்லை? பயம். புரியுது? பயம் இல்ல. 3வது பிறக்கும் போது 3வது பத்தி காவலையே, குழந்தை உருவானது, 3வது குழந்தை உருவானது காவலையே, பிறகு ஜாலி. 4வது குழந்தை, 5வது குழந்தை, 6வது குழந்தை, 7வது குழந்தை, 8வது குழந்தை. அந்த காலையில அப்படின்னா இந்த காலத்துக்கு தான் 1 போது 2 போது நல்லா இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அந்த காலம் 7 குழந்தைய பெற்றுக்கிட்டு அவங்க எப்படி இருப்பாங்க? 7 குழந்தைய பெற்றும் ஒரு கையில போட்டு அரிசி அடிப்பாங்க, அம்மியில போட்டு அரைப்பாங்க, கணக்கில் தண்ணி கோருவாங்க, 1.5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து குடத்தை தண்ணி தோழி வச்சுக்கிட்டு சுமந்து வர இடுப்பில் வச்சுக்கிட்டு கொண்டு வருவாங்க. சிலர் இடுப்பில் என்ன ஒரு இடுப்பத்தில் வச்சுக்கிட்டு இந்த தோழியில வச்சுக்கிட்டு கொண்டு வருவாங்க. புத்தி இல்லாத கோவைகள் கழுதைகள். தண்ணி பொருளை எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு வீடு வச்ச உடனே என்ன வேணும்? கணத்திலிருந்து என்னால என்ன செய்ய முடியுது? வெள்ள கோர என்ன வேணும்? போர் போடணும். போர் போட்டு என்ன செய்யணும்?
சின்டாக்ஸ்ல போயிட்டு சின்டாக்ஸ்ல இருந்து பியூரிஃபயர் ஃபில்டரைஸ் பண்ற அந்த இதுல வந்து ஃபில்டரைஸ் பண்ண தண்ணியில வீட்டுக்கு அமைச்சுக்கோ. அதனால இருந்து இருந்து வீங்கி 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 எனது ஒரு செல்போன் எடுத்து வச்சுக்கிட்டு நோட்டம் தொடங்கின பிறகு லோகத்தையே உலகத்தையே அவங்க என்ன செய்யாது. செல்போனு தான் நாட்டி 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 இருந்தாங்க வந்துடும். நேரம் குடிக்கணும் ஃபில்டரைஸ்ல போயிட்டு வெள்ளம் எடுத்து குடிக்கணும். சோறாக்கணும் கேஸ் ஸ்டவ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. கரண்ட் இல்லாத நேரத்துல கேஸ் ஸ்டவ்ல இருப்பாங்க, கரண்ட் உள்ள இண்டக்ஷன் ஸ்டவ்ல இருப்பாங்க. ஒரு பிரச்சனையும். அதனால சொகுசு வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பழசு நல்லா புரியாது. பழசில் இருக்கிற அனுபவம் வந்து அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், பொறுமையானது என்ன பண்ணுமா பரீட்சையும், பரீட்சையானது நம்பிக்கையையும். என்ன நம்பிக்கை? நீங்க வாரத பார்த்துக்கணும். இது ஒண்ணு கவலையே, இது ஒண்ணு எனக்கு பிரச்சனையே, இது ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்லை அல்ல இல்லையா? எந்த பரீட்சைகள் காரணமாய் வந்து அது பொறுமை கற்றி அது நம்பிக்கை ஏறுகிறார்களோ அவர்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனையே. அப்போஸ்தலர் பேதுருவை பிடிச்சு சரித்திரம் சொல்றது சரித்திரம் சொல்லுது. அப்போஸ்தலர் பவுல் பேதுருவை என்ன செய்யணும்? பிடிக்கப்பட்டவனை சிலுவையில் அறையணும்னு சொல்லி ஆடு பண்ணாது, அப்படி ராயம் கட்டுற போது இந்த செய்தி பேதுரு கேட்டது. பேதுரு என்ன செய்யுது? ஊரை விட்டு ஓடுது. இல்லையா? ஊரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம் உண்டாகும். அந்த தரிசனத்தில் ஆண்டவரை சந்திக்கிறார். ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறதிலே காண்கிறார். அப்படி சிலுவை சுமந்து கொண்டு போகிறது போல கண்டபோது அது என் ஆண்டவர் அல்லவா என்று சொல்லி அவர் திரும்பி பார்த்த ஆண்டவர் தான். ஆண்டவரை ஏன் இப்படி செய்கிறீர்? நீ இன்னும் சிலுவை சுமக்கிறீர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? நீ சுமக்க வேண்டிய சிலுவைய நீ சுமக்காமல் அதை விட்டுட்டு போடுகிறது நிமித்தம் நான் என்ன சிலுவை சுமக்கிறேன் என்று சொன்னேன். உடனே பேதுருவுக்கு புரிஞ்சுது, ஐயோ தேவ சித்தத்தின் படிதான் எனக்கு இந்த பாடு வந்திருக்கு, இந்த சோதனை வந்திருக்கு, இந்த மரணமே நேரிட வேண்டியதா இருக்கிறது. இந்த மரணத்தை விட்டுட்டு நான் ஓடினது தவறு என்று புரிந்து கொண்டு இப்ப ராயன் அரண்மனைக்கு ரோமராயன் அரண்மனைக்கு நேரம் நடந்து சொல்லுகிறார். இல்லையா? ஓடி போன பேதுரு இப்ப திரும்பி வர ஆண்டவர் உம்முடைய சித்தம் என்று அப்போஸ்தலர் பேதுருவின் உள்ளத்தில் உணர்வு கொடுத்த மாத்திரையில் இப்ப பிடிக்கிறதுக்கு துரத்தப்பட்டார்கள். அங்கெல்லாம் ஓடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பேதுருவோ ரோமராயன் அரண்மனையில பார்த்து நிக்கிறார். இல்லையா? அவர் சொல்றான், நான் தான் யாரு, நான் தான் யாரு, என்ன பிடிக்க நீ ஆள விட்டு இருக்கிறீங்க, நான் தான் பேதுரு, என்ன செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. வகுப்பு கொடுத்தாரா? உடனே சொல்ற ஆளு கட்டளையிட்டாரா? அவனை கொண்டு போய் சிலுவையிலையும் அவன் பிரசங்கிக்கிற சிலுவையிலையும் கொண்டு வர அவனை கொண்டு சிலுவையிட்டாரு. உடனே நான் இருக்குது அவர் ரிக்வெஸ்ட் இருக்கிறார், தாயனே ஒரு அபேட்சை, என் ஆண்டவரை தலை நிமிர்த்தி வச்சுட்டு நீங்க சிலுவையில என்ன சிலுவை தனக்கு ரசீது பக்கம் விட்டு நான் வந்து பாதத்தை முத்தம் செய்யறது சாணத்துக்கு எனக்கு என்ன செய்யணும்? சாவை எப்படி கேட்கிறார்? விரும்பினது போல ஆண்டவரே ராஜாவே எனக்கு தலைகளாய் சிலுவையில் அறைந்து அவருடைய பாதத்தை முத்தமிட்டு என் ஜீவனை விட எனக்கு என்ன செய்யும்? அனுமதி அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. பைபிள் இல்லை, ஆனா நாம சொல்லாமலே இருக்கிற வழி இல்லை. அப்போ உபத்திரவங்கள் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் கொண்டு வரும் என்று அறிந்து சித்திரவை எல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது அனுப்பிச்சிருக்கிறார். நான் வீட்டில் என்ன செய்வேன்? மகிழ்ப்படுவேன். வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது? இல்லையா? கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாயிருந்தார். அபரேரசி காலத்தில் இந்த வசனத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிறையிருப்புக்கு போய்விட்டது. ஆனா 70 வருஷ காலம் அந்த சிறையிருப்பில் இருந்தும் அவர்களால் திரும்பி வர முடியாமல் பாபிலோனிய வழிமுறைகளும் இன்னும் அவர்கள் பின்பற்றின பல ஜாதிகளுடைய வழிமுறைகளும் இந்த ஜனத்தின் நடுவில் இருந்தது. ஆனால் அந்த ஜனத்தின் நடுவிலும் கர்த்தரை நேசிக்கிற வனாந்திரத்தில் அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய இரக்கத்துக்கு மாத்திரமாயிருக்கிறார் ஒரு சிலர் தேவனுடைய வசனத்தின் மேலும்
தேவனுடைய ஆலயத்தின் மேலும் பக்தி வைராக்கியமுள்ளவர்களாய் இருந்து தேவனை நோக்கி கதறின கதறுதல், அதில் அந்த 70 வருஷ காலம் வரையும் அவர்கள் விட்ட கண்ணீருக்கு பதிலில்லை, எந்த தீர்மானமும் இல்லை. ஆனால் 70 வருஷ காலம் நிறைவேறுதல் நேரிடும் போது எரேமியா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் 70 வருஷ காலம் சிறையிருப்பு நாட்கள் நிறைவேறும் போது எழுதியிருக்கிறது போல தானியேல் தன்னை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை நோக்கி நன்றாய் செபித்து தன்னை சிறுமைப்படுத்தி தாழ்த்தி உபவாசத்தோடு கர்த்தரிடத்தில் செபித்து கேட்கும் போது தேவன் சொன்னது போல எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் அதுல 1, 2, 3 வசனங்கள் படிங்க, 4 வரைக்கும் படிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணிய கோரேசுக்கு முன்பாக ஜனங்களை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, உன்னை போய் போன நாடகங்களை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. இந்த கோரேஸ் இருக்கிற நிமிஷம், இந்த கோரேஸ் எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் நாட்களில் பறக்கவே இல்லையா? கோரேஸ் ராஜாவின் நாட்களில் இந்த யோசியா தீர்க்கதரிசி நாட்களில் இந்த கோரேஸ் பறக்கவே இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சிறையிருப்புக்கு போய் 70 வருஷ கால சிறையிருப்பு நிறைவேறும் போது இந்த கோரேஸ் பறந்து அவன் பெர்ஷியாவின் ராஜாவாய் இருந்து மேத்தியர்களும் பேச்சியர்களும் ஒன்றாய் கூடி சேர்ந்து ஒருமித்து பாபிலோனுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வந்து பாபிலோன் ராஜ்யத்தை பிடித்து முதலாவது மேத்தியா ராஜாவுக்கும் 2வது பெர்ஷிய அதிபதியாகிய கோரேசுக்கும் ஆளுகை கொடுப்பார். அந்த ஆளுகையின் காலத்தில் தான் இந்த காரியம் நிறைவேறும். எந்த காரியம் நிறைவேறும்? கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் என்றார். சந்தோஷமா சொல்லுங்க. காலம் வந்து விடுகிறது. எஸ்ஐயா தீர்க்கதரிசி இந்த கோரேசை குறித்து சொல்லுகிறார். கோரேசுங்கிற ராஜா எழுப்புகிற நாள் வருகிறது. கோரேசுங்கிற ராஜா எழுப்புகிற நாள் வரும்போது எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு நாம் கடந்து சொல்லு 2 நாளாகம புஸ்தகம் கடைசியிலோ வாசித்து முடியும். அல்லையா? 2 நாளாகவும் எடுத்தீங்களா? கடைசி எடுத்தீங்களா? கடைசி 4 வசனங்களை படிங்க. வாசிக்கிறீங்க பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ஏவினதினாலே அந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுக்கு தேவனாகிய கர்த்தரோடு இருப்பாராக என்று பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யத்தை எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினார். அல்லேலூயா. இஸ்ராவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிங்க.
அங்கே வார்த்தையை தந்துகிறார். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 30ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கண்டெடுத்திருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறாரோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே. இந்த சிலுவையின் நாட்கள், இந்த 70 வருஷ கால பாபிலோனிய சிறையிருப்பின் நாட்களில் கண்ணீரோடு காதுறுதலோடு இருந்த ஜனத்தினுடைய கண்ணீருக்கு பதில் இல்லை. ஏன்னா 70 வருஷம் என்ன செய்யணும்? 70 வருஷம் என்ன செய்யணும்? நிறைவேறித்தாகணும். இது 70 வருஷம் சத்துருக்கள் வசமாக தாண்டி போக செய்கிற தேவன், சத்துருக்கள் வசமாக தாண்டி போவதற்கு தேவன் நியமித்த வருஷம் எத்தனை? 70. இந்த 70 வருஷ காலம் அளவு அவருடைய கண்ணீருக்கு பதில் இல்லை. அவங்க பட்ட வேதனைகளுக்கு கணக்கில்ல. அவங்க இழப்புகள் யாரால நினைச்ச முடியாது, நிகழ்த்த முடியாத நிகழ்த்த முடியாத இழப்புகள், நஷ்டங்கள், வியாகுலங்கள், கண்ணீர், சபம் ஒன்றுக்கும் பதில் இல்லை. ஆனா 70 அந்த அவர்களுடைய சிறையிருப்பின் நியமிக்கப்பட்டதால் 70 வருஷங்கள் நிறைவேறும் போது தானியேலுங்கிறவர், தானியேல் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோமா? வாசிக்க வேண்டாம். 9ஆம் அதிகாரத்துல வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா சொன்ன தரிசனத்தின்படி 70 வருஷ காலம் நிறைவேறும் போது தானியேல் தேவ சமூகத்தில் முழங்காற்படி எடுக்கிறார். தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கோரேசின் ராஜா எழுப்புகிறார். தேவ ஜனத்தை விடுதலை ஆக்கிறார். இதோ நம்மை அழைத்துக் கொண்டு வந்து. அதே போல கர்த்தர் எப்போது நமக்கு ஜெப வீட்டை கட்ட அனுமதியும் கிருபையும் அளித்தாரோ அப்போதிலிருந்து தேவன் வசனம் சொல்லுகிறது, வானங்களே கம்பீரித்து பாடு, பூமியை களிகூறு, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். நிச்சயமாய் இரக்கமாயிருப்பார். இந்த ஆண்டில் தேவாலயத்தை நாம் ஆராதிக்க துவங்கும் போது உங்கள் மேல் தேவன் இரக்கமாயிருப்பார். உங்களுக்கு எல்லா ஆறுதலும் செய்வார். அவர் அதை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். களஞ்சியங்களில் விதைகளும் தானியமும் நிரம்பி இருக்கும். ஆலையில் திராட்சரசமும் எண்ணெயும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் 2025ஆம் ஆண்டிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடியார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று வாக்கு சொன்னவர், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அப்படியே நமக்கு செய்கிறது நினைத்து நன்றியோடு கரைகளை கொண்டு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி சோதரிப்பா. இதுவரை குறைகளோடு இருந்த உங்கள் குறைகளை போக்கி உங்களுடைய வாழ்விலே சகல தலைமைகளையும் தந்து தேவன் மேன்மைப்படுத்துகிற ஆண்டாய் தேவன் இந்த ஆண்டை மாற்ற போகிறதற்காய் எல்லாரும் கரைகளை கரைகளை கொண்டு நாமத்தை சோதரிப்போம். சோதரம் 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 ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி சோதரம். உங்களுடைய வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இஸ்ரவேலுக்கு எப்படி செய்தீரோ அப்படியே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உங்களுடைய ரத்தம் கொண்டு உங்களுடைய நாம தெரிவித்து நாமே நம்புகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் போகிறேன் இந்த ஆண்டிலிருந்து செய்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி சோதரம் 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 சோதரம். சமூகத்தில் நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து வார்த்தைகளை தியானித்து விசேஷ வாக்கு தத்தத்தின்படி இந்த ஆண்டில் எங்களுக்கு செய்திருக்கிறதான உண்மையான காரியங்களை விளங்க செய்கிறமைக்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டதான வசனங்களும் உடையது, ஆலோசனைகளும் உடையது, தீர்க்க தரிசனமும் உடையது. அப்படியே நிறைவேற்றுகிறவராய் உடைய பிள்ளைகளாகி எங்களோடு நீர் இருந்து இந்த ஆண்டில் இருந்து விசேஷித்த மகிமையான கிரியைகள் ஒரு சபை நடுவில் நீர் நடப்பிச்சு கூட நாமத்தை மகிமைப்படுத்தும். கடந்து வந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாள் வரை இல்லாமல் தடைபட்டிருக்கிற எல்லா மனுமக்களையும் கர்த்தர் பொறுப்படும் நாமத்தை மகிமைப்படுத்தும். நாட்கள் தடை நீங்கி அவர்களுடைய சமூகத்தில் கடந்து வர உதவி செய்யும்.
கிருபையானது அவரோடு கூட இருக்கட்டும். எங்கள் எல்லோரையும் குடும்பமாய் கருத்து மறைத்து வேலை அடைத்து அக்கினி மதிலை போட்டு விட வருகை தாமதிக்குமான மீண்டும் அடுத்த வாரங்கள் கூடி வரும் அளவு சட்டைகளில் மறைத்துக் கொண்டும் நாமத்தை மையப்படுத்தும் பிள்ளைகள் கையிலான தொழில்கள் வருமானத்தை ஆசிரியத்து கொடுங்க. அப்பதை தண்ணீரை ஆசிரியத்து கொடுங்க. வாகனங்களில் போக்குவரத்துகள் நீர் கூட இருந்து நடத்துங்க. எல்லா தீர்வுகளுக்கும் அனர்த்தங்களுக்கு ஆபத்துகளுக்கும் விலக்கி கண்டிப்படி போவதை காத்திருந்தோம். வரையில்லாமல் தடைப்பட்ட எல்லா மக்களையும் கண்ட பொருட்படுத்தினோம். ஆயிரக்கணக்கான இடங்களில் உள்ள சட்டை நிலையில் கண்டிப்படி போல காத்து அறிவு உணர்வு நிச்சயப்படுத்தும் வெளிச்சத்தில் கொள்ளுவார்கள். பிரகாசிப்பிக்கப்படும் சகல துணிகரமை நோக்கி செலுத்துகிறோம். அப்பிரயோஜனங்களை ஊழியர்கள் கடமை பெற்று செய்கிறோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேடுகள் என் ஆத்மாவே கிறிஸ்து மூலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கிறிஸ்து அவர் செய்த சகல அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதம் നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും സമാധാനവും ഓടിയിരിക്കുന്ന നിങ്ങൾ മേൽ உலகமெங்கிலும் அவருடைய வருகை எதிர்பார்க்கிறது. எல்லா வருஷத்தாலும் வருகை மட்டும் சதாகாலமும் தங்கியிருப்பதா. ஆமென். அல்லேலூயா.